தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா G22 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏது இருக்குன்றத குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் எம் லோகோ இருக்குது, விச் இஸ் குட். ஸோ எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. மேபி இது கொஞ்சம் பயஸ்டாக இருக்கும், ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா மோட்டோ G22 போட்டிருக்காங்க. பின்பக்கமாக இந்த ஃபோன் எப்படி இருக்கோ அதை போட்டிருக்காங்க. ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைலே இருக்குது. அதாவது கேஸே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். கேமரா மேலே, அதாவது வந்து மொபைல் மேலே பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மொபைலை பூட் அப் பண்ணுறேன். இப்போ நம்ம அக்கா வர பேசுவாங்களே, மோட்டோ அக்கா இன்னும் பேசல. சார் பேசுகிற வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் வரைக்கும் பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் லாக் கீ இருக்குது. டாப் சைடில் 3.5mm ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹலோ மோட்டோ பேசிட்டாங்க அக்கா. சரி, இப்போ மோட்டோ அப்படியே பக்கம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்களே. சரி, புக்லெட்ஸ் இருக்குது, சிம் வச்சுட்டு டூல் கொடுத்துருக்காங்க, 20 வாட்க்கான சார்ஜர் இருக்குது, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுடைய பில் குவாலிட்டி மற்றும் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் எல்லாம் கர்வியாக தான் இருக்குது. பட் ஃபோனுடைய டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸி டைப்பில் தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வந்து திக்னஸும் அதிகமாக தான் இருக்குது. 8.49mm திக்னஸ் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸி டிசைன் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. சைடெல்லாம் கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்கிறேன்னா, இந்த கம்மி விலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்ட் முன் பக்கமாக வந்து பார்க்கும்போது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே பெருசாக இருக்குது. சின் இருக்குது, ஆக்சுவலி ரொம்ப பெருசாகவே இருக்குது. மேலே மட்டும் வந்து சின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இது இருக்கிறது. பட் பஞ்சோலும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 185 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டான வெயிட் என்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து காம்பேர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் முதல்ல இதோடைய டிஸ்பிளே பற்றி பேசலாம். இதில் 6.5 இன்ச்க்கான IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. 500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் பிரைட்னஸில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. பட் அவுட்டோரில் எப்படி இருக்குன்றது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கவர் பண்ணுறேன். ப்ளஸ் இது இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்குடைய Helio G37 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸருங்க. ஸோ LPDDR4Xக்கான RAM டைப் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 4GB RAM, 64GBக்கான இன்பில் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க. வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு கூகுள் ஆண்ட்ராய்டுடைய ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டாக் அண்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ அந்த UI வந்து உங்களுக்கு வேணும், அந்த எசன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை ஓஎஸ் அப்டேட் தருவாங்கன்றது எக்ஸாக்ட்லி மென்ஷன் பண்ணலை. நாங்கள் கேட்டோம், அப்படி இப்படின்னு மழுப்பிட்டாங்க. பட் செக்யூரிட்டி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு ஓகேவான ஒரு விஷயம். அண்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷமாச்சும் மினிமம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ என்னையும் வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு வந்து நீங்களும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏதாச்சும் இருந்தது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு எனக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது. 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது ஒரு விஷயம் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கொடுக்குறது ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்குறேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பின்பக்கமாக வெறும் கேமராவாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ என்ன கேமரான்னு பார்க்கலாம். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது பஞ்சோல் சொன்னேன் இல்லையா, அதில் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக உங்களால் ஃபுல் ஹெச்டியில் 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் HD தான். அதில் வந்து 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சரிங்களா. இப்போ நான் எடுத்து ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
ரியர் ஃபேஸிங் கேமரா. இது 1080ல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. இது 1080ல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். A few moments later. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலோட டிசைன் நல்லா இருக்குது அண்ட் பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நான் புல்டோசர் வச்செல்லாம் ஏற்றி பார்க்கல. ஸோ கையில் எடுக்கும் போது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரியா, ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து உடச்சி பார்க்குற டெஸ்ட்லாம் வந்து பண்ணல. ஸோ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல குவாலிட்டி மாதிரி வந்து தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு இவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே அந்த 8,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைசிங் தெரியாது. ஸோ அந்த ப்ரைஸிங்கு ஓரளவுக்கு வந்து ஓகேவான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. நீங்கள் அந்த பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்குன்றத வேணால் எதிர்பார்க்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து கிடையாது. முன்பக்க கேமரா பின்பக்க கேமரா விட கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இருக்குது எக்ஸ்ட்ராவாக, அவ்வளோதான். ஸோ ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். இந்த ப்ராசஸரும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈக்குவலான ஒரு ப்ராசஸர். நீங்கள் பேசிக்காக ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராசஸர் வந்து கரெக்டாக இருக்கும். பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே பேட்டரி வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணல, ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே நின்று வர மாதிரி இருக்குது. இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இவ்வளோ தாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங் என்னன்றது இன்னும் எனக்கு தெரியாதனால டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸிங்க்கு நான் சொன்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்குறதா இருந்தால் முடிவும் அதை வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய ஃபோன் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா கூட அதையோட சேர்த்து வந்து பார்க்குறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.